அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன், வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. யோகம், ராஜயோகம் என்ற ஜோதிட வகுப்புல 2ஆம் நாள் வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம படிக்கிற பாடங்கள் நமக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கணும். அதனால நீங்க நிறைய பயன் அடையணும், பலன் அடையணும். ஜோதிடத்துல ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த விதிகள் உங்களுக்கு நல்லா பயன்படணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். யோகம் அப்படின்னாலே இணைவு அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல யோகங்களை ஒளி கிரகங்களை மையமாக கொண்டு முதல் நிலையாக வகைப்படுத்துறோம். அப்படி பார்க்கும்போது சந்திரனை கொண்டு யோகங்களை வகைப்படுத்துறோம். அப்புறம் சூரியனை கொண்டு வகைப்படுத்துறோம். அதன் பிறகு மற்ற கிரகங்களை கொண்டு வகைப்படுத்துறோம். முதலில் சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சந்திரனுக்கு 2இல் கிரகம் இருப்பதை என்ன யோகம்னு சொல்லியிருக்கோம்? சுனபா யோகம் அப்படின்னு. சுனபா யோகம். வாழ்க வளமுடன். சுனபா யோகம். சந்திரனுக்கு 12இல் கிரகங்கள் இருந்தால் அனபா யோகம். 2, 12இல் கிரகங்கள் இருந்தால் அத துருதுரா யோகம் அப்படின்னு சொன்னோம். 2லுமே கிரகம் இல்லைன்னா, 2லேயும் கிரகம் இல்லை, 12லும் கிரகம் இல்லை அப்படின்னா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். பாருங்க, நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? சரி, அது ஒரு யோகம். பார்ப்போம் யாருக்கு ஞாபகம் வருதுன்னு முதல்ல பார்ப்போம். கிரகம் இல்லை என்பதும் ஒரு யோகம். ஆனா அது அவயோகம். ஆனா யோகம்னு தான் சொல்றோம் பாருங்க. யோகம் இல்லை, ரெண்டு பக்கமும் கிரகம் இல்லைன்னா அது ஒரு அவயோகம். சரி, இப்போ இந்த மாதிரி யோகங்கள் இருப்பது யோகம் தருமா, அதான் அதிர்ஷ்டம் தருமா? யோகங்கள் இல்லாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் தராதா அப்படிங்கிறதுக்கு என்ன சும்மா விதிகளையா சொல்லிட்டு போனோம். அதனால ஒரு சின்ன உதாரணம் பார்த்துட்டு அடுத்து தொடருவோம், வகுப்பை தொடருவோம். இப்ப பாருங்க, பில்கேட்ஸை பத்தி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. பில்கேட்ஸ் உலக பணக்காரர்களில் முக்கியமான ஒருவர் இல்லையா? உலக பணக்காரர்களில் ஒருத்தர் பில்கேட்ஸ். அவருடைய ஜாதகம் பாருங்க. இவருக்கு ஏதாவது யோகம் இருக்கா? சந்திரனுக்கு 2இல் கிரகம் இருக்கா? சந்திரனுக்கு 2இல் கிரகம் எதுவும் இல்லை. அப்ப என்ன யோகம் இல்ல? சுனபா யோகம் இல்லை. சந்திரனுக்கு 12இல் கிரகம் இல்லை. அப்ப அனபா யோகமும் இல்லை. 2, 12 2லுமே கிரகம் இல்லாதனால துருதுரா யோகமும் இல்லை. எந்த யோகமும் இல்லை. ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியும், எவ்வளவு வசதியானவர்னு. இப்ப வேற என்ன யோகம் இருக்கு? நீங்க பாருங்க, சந்திரனுக்கு ஜனனகால சந்திரனுக்கு இப்ப சந்திரன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சந்திரனுக்கு 6, சந்திரனுக்கு 7, சந்திரனுக்கு 8இல் கிரகங்கள்.
அதாவது 6, 7, 8 3லையும் தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரனுக்கு 6ல் மட்டும் இருக்கலாம், சந்திரனுக்கு 7ல் மட்டும் இருக்கலாம், சந்திரனுக்கு 8ல் மட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த யோகத்துக்கு பேரு சந்திர அதியோகம். அப்ப பாருங்க, சந்திர அதியோகம்னா இப்ப குரு மட்டும் இங்க இருக்கு, வேற 7ல கிரகம் இல்லை 8ல கிரகம் இல்லைனாலும் அது சந்திர அதியோகம் தான். இங்க குரு இல்லை, அதாவது சிம்மம் காலியா இருக்கு, கன்னியில மட்டும் கிரகம் இருக்கு. இது என்ன ராசி? துலாம். துலாம்ல கிரகம் இல்லை, அதாவது 6, 8 காலியா இருக்கு, 7ல மட்டும் ஒரு கிரகம் இருக்கு. இதுவும் சந்திர அதியோகம் தான். அடுத்து 6 என்ற சிம்மத்திலையும் கிரகம் இல்லை, 7 கன்னியிலையும் கிரகம் இல்லை, 8ல் மட்டும் கிரகம் இருக்கு அப்படின்னா அதுவும் சந்திர அதியோகம் தான். இப்ப இவருக்கு பாருங்க 3 வகை சந்திர அதியோகம் இருக்கு. சந்திர அதியோகம் 1, குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இப்ப சொன்ன வாசகத்தை கவனிங்க. குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். புதன், செவ்வாய் இருவருமே சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன், சனி, சூரியன் 3 பேர் சந்திர அதியோகத்துல இருக்காங்க. இப்ப பாருங்க 1, 2, 3, 6 பேர் சந்திர அதியோகத்துல இருக்காங்க. சந்திரன் சந்திர அதியோகத்துல இருக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான இது. சந்திரன் சந்திர அதியோகத்தில் இருக்க முடியாது. இந்த அதியோகம் என்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் சந்திரன் ஏன் சந்திர அதியோகத்தில் இருக்க முடியாது. இப்போ சாதாரணமா வீட்டுக்குள்ள இருக்கோம், கொஞ்சம் வீடு நெருக்கமான பகுதியில இருக்கு, அல்லது இரவு நேரம்னு வச்சுங்க, ஒருத்தர் முகம் பளிச்சணும்னு தெரியணும்னா லைட் அவங்க முகத்துல வெளிச்சம் படணும். அப்படி வெளிச்சம் படுறதுதான் அதியோகம். இப்ப குருவின் மீது ஒளி படுகிறது, சந்திரனின் ஒளி படுகிறது, அப்ப குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். என் முகத்துல வெளிச்சம் அடிச்சதுன்னா எனக்கு அதியோகம்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த டார்ச் லைட்டு அல்லது பல்பு ஏதோ ஒண்ணு போடுறோம், அந்த பல்புக்கு அதியோகம்னு ஒண்ணு வர முடியுமா? ஏன்னா அதுதான் வெளிச்சத்தையே தருது, அதுக்கு போய் அதியோகம்னு சொல்லலாமா? சந்திரனுக்கு அதியோகம் வருமா? சொல்லலாமா? சந்திரனுக்கு 6, 7, 8ல் இருப்பதுதான் அதியோகம். அப்போ சந்திரனுக்கு அதியோகம் வர முடியாது. அப்புறம் சூரியனுக்கு அதியோகம் இருக்க முடியாது. ஆனா சொல்லிக்கலாம், சூரியன் முன்னாடியே ஒரு லைட்டு, அது மேல இன்னொரு லைட் அடிக்குது, அதனால சூரியனுக்கு அதியோகம் சொல்லலாம். பட் சந்திரனுக்கு அதியோகம் கிடையாது, அது ஞாபகம். ராகு கேது இருள் கிரகங்கள், அது எவ்வளவு லைட் அடிச்சாலும் அதுல இருந்து வெளிச்சம் வர முடியாது. சரி, அப்போ பாருங்க எல்லா கிரகங்களும் சந்திர அதியோகத்தில் இருக்கு. இப்ப சந்திர அதியோகம் என்றால் என்ன? ஜனனகால சந்திரனுக்கு 6, 7, 8ல் நிற்கும் கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் உள்ளன. இப்ப இந்த சந்திர அதியோகத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பில்கேட்ஸ் எவ்வளவு வசதியானவர். நம்ம முன்னாடி சொன்ன சுனபா யோகம், அனபா யோகம், துருதுரா யோகம்க்கு என்ன பவர் இருக்கு, இந்த அதியோகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க.
அடுத்து நாம சொல்லியிருக்கோம், ஒரு யோகம் என்பது யோகத்தை தரக்கூடிய கிரகங்களின் பலத்தை சார்ந்தது. யோகத்தை தரக்கூடிய கிரகத்தின் பலத்தை சார்ந்தது. இங்க யோகத்தில் சம்பந்தப்படக்கூடிய கிரகம் முதல்ல எடுத்தா சந்திரன் பிளஸ் குரு. குரு எத்தனாம் அதிபதின்னு பார்த்தோம்னா, குரு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கார். 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கார். சரி, 6, 9 அதிபதி, அதாவது யோகாதிபதியா இருக்காரு. குரு யோகாதிபதியா இருக்காரு. முன்னாடியே நம்ம யோகத்தை பத்தி சொல்லும் போது நடத்தி இருக்குமா? யோகத்துல அடிப்படைகள் என்ன சொன்னோம்? லக்னாதிபதி, மத்த இதெல்லாம் யோகத்தை தருகின்ற கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். யோகத்தை அனுபவிக்கின்ற லக்ன அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். யோகத்துக்கு சப்போர்ட் பண்ற 5, 9ஆம் அதிபதிகள் மற்றும் ஒரு கர்மா, ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் இல்லையா, அது செஞ்சுதானே பலன் வரும். சும்மா வீட்டுல உட்கார்ந்து வர போறது இல்லை. அப்ப கர்ம அதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லி படிச்சோம். எதேச்சே இந்த ஜாதகம் டக்குன்னு போடலான்னு போட்டேன். இப்ப பாருங்க, இவரு தர்ம அதிபதியாக இருக்கிறார், 9ஆம் அதிபதியா இருக்காரு. தனகாரகன், தனகாரகன் குருதான். தனகாரகன், பணத்திற்கு காரகன் குரு. குழந்தைக்கும் காரகன் அவர் தான், தனத்திற்கும் காரகன் அவன் தான், குரு தான். இப்ப தனகாரகன் 9ஆம் அதிபதியாகி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். 2லேயே வருமானம், பெரும் பணம்னு சொல்லுவோம் குருவை. பில்கேட்ஸோட பணம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அப்போ குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் ஒண்ணு. இன்னொன்னு பொதுவா சொல்லுவாங்க, நம்ம நடத்தும் போதே சொல்லியிருக்கோம், 2ல் குரு காரகோ பாவனாஸ்தின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு காரக கிரகம் பாவகத்தில் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி. உதாரணத்திற்கு 5ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்படும். 5ஆம் பாவம் என்பது குழந்தை தருகின்ற பாவகம். காரக கிரகம் குரு. அப்ப அந்த பாவகத்தில் அந்த காரக கிரகம் இருந்தால் குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும். இங்க 2ஆம் பாவகம் தன பாவகம், தனகாரகன் குரு. அப்ப தன பாவத்தில் அல்லது தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருக்காரு. இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செஞ்சிருந்தா அவரு 10,000 கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்க முடியாது. நான் வகுப்புலயே சொல்லியிருந்தேன். அந்த வகுப்புக்கு யார இந்த வகுப்புல சொன்னா ஞாபகம் இருக்கா? வகுப்பில் என்ன சொல்லியிருந்தோம்? காரகோ பாவனாஸ்தி உயிர்காரகங்களுக்குத்தான் செல்லும், உயிரற்ற காரகங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்ப 2ல் குரு இருப்பது காரகோ பாவனாஸ்தி ஆகாது. சரி, இப்ப குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் இருக்கார். மத்தவங்களை நான் அதிகமா சொல்லல. சனி சூரியன் செவ்வாயை அதிகமா சொல்லல. இதனுடைய பொருள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சந்திர அதியோகம் நன்றாக சிறப்பாக வேலை செய்வது
இப்ப நான் சொன்ன கிரகங்களுக்கு என்ன சொல்லலாம்? குரு, சுக்கிரன், புதன் யாரு? சுபகிரகங்கள். சுபகிரகங்கள். குரு ஒரு சுபர், புதன் ஒரு சுபர், சுக்கிரன் ஒரு சுபர். சுபகிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்கும் பொழுது சுப பலன்கள் அதிகமாகும். அசுப கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது அசுப பலன்கள் குறையும். அதனால புரிஞ்சுக்கங்க, என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இத திரும்பவும் வீடியோ இந்த இடத்துல கேளுங்க. சுப கிரகங்கள் அதியோகம்ங்கிறதே விட்டுருவோம். சந்திரனினுடைய ஒளியை வாங்கும் பொழுது சுப பலன்களை அதிகமாக தரும். அசுப கிரகங்கள் சந்திரன் ஒளியை வாங்கும் பொழுது அசுபத்தன்மை குறையும். அப்போ சனி அதனுடைய பாவம், சனி செவ்வாய் சூரியனுடைய பாவத்தன்மைகள், அது செய்யற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் குறையும். இதுக்கு மேல பார்த்தா இவங்கெல்லாம் எந்த பாவக அதிபதி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சந்திர அதியோகத்துல சந்திரன் நிறைய செய்வாரா குறைச்சலா செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி முடிவு பண்ணலாம்? இப்ப சந்திர அதியோகம் இருக்கு, இந்த யோகத்தில் பங்கெடுக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு இப்ப சந்திரன் குரு அப்படின்னா குரு அடுத்து சந்திரன், இந்த ரெண்டு பேருடைய இதை வச்சு சொல்லணும். வெங்கடேசன் பாபு ஐயா கேளுங்க, சொல்லுங்க ஐயா. சார், சந்திரன் தேய்பிரை வளர்பிறை அந்த இதுல அது எதிர்பார்க்கலாமா? கரெக்ட் தான், அப்படிதான் பார்க்கணும். ஒளியினுடைய அளவை வச்சு பார்க்கணும். தேய்பிறை வளர்பிறைன்னு வச்சு பார்க்க வேண்டியதில்லை. அதுக்குதான் நான் லைட் அடிக்கிற எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இவர் வளர்பிறையில தான் இருக்காரு, பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்காரு. வளர்பிறை சந்திரன் தான். அப்போ பௌர்ணமிக்கு அருகில் இருக்காரு. மேஷத்துக்கு வந்தா பௌர்ணமி, இப்ப பௌர்ணமி பக்கமா வந்துட்டாரு. அப்ப ஒளியின் அளவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த யோகம் அதிக பலன் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வளர்பிறை தான் இப்ப இங்க இருக்காருன்னு வச்சுங்க. வளர்பிறையாக இருந்தாலும் இப்ப சந்திரன் இங்க இருக்காரு, இப்ப என்ன ஆகும்? வளர்பிறை தான். இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அப்பதான் ராகுவோட சேர்ந்து இருக்காரு ஐயா, அசுப கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு. ஆமா, அதனால கெடு பலனை தரும். வாழ்க்கை ரைட்டு. அசுப கிரகத்துடன் என்பது ரைட்டு. இன்னொன்னு ஒளி கிரகங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. ஒளி அந்த அளவுக்கு இருக்காது சார், கொஞ்சம் தான் இருக்கும். ஒளி இருக்காது, ரைட். ஏன்னா அப்பதான் ஜஸ்ட் ஒரு 3ஆம் பிறை 4ஆம் பிறையா இருக்கும். அதனால ஒளி குறைவாக இருக்கும். அப்புறம் வேற சந்திரன் விருச்சிகத்துல நீச்சம் சார். நீச்சம். நீச்சம். இப்ப 2 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன், தெரியும் ஆனா தோணாது இந்த நேரத்துல. அசுப கிரகம்னு சொன்னாரு. ராகு அசுப கிரகம் தான். ஆனா சந்திரன் சூரியனுக்கு ராகு கேதுக்கும் ஒரு தொடர்பு. அசுபம் மட்டும் இல்ல, இன்னும் வேறொரு இது இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல சார். நிழல் கிரகம் ஒளி கிரகணம். அவ்வளவுதான், கிரகணம். அவங்களே அதான் சொல்ல வந்தாங்க. சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிழல் கிரகம்னு வந்துட்டாங்க. இப்ப சனி இருள் கிரகம். சனி இருள் கிரகம். இப்ப சந்திரன் சனி சேர்ந்ததுன்னா அப்பவும் பாவ கிரகத்தோட தான் சேருது. இருந்தாலும் ராகுவோட சேரும் பொழுது கிரகண தோஷம் ஆயிடுது, கிரகணம் வந்துடுது. அதனால சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் கூட இங்க ராகு வந்துட்டாருன்னா அப்போ பலன் வேற மாதிரி ஆயிடும். அது பார்த்துக்கணும். சோ இவருடைய ஜாதகத்தில்
என்ன யோகம் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு பாருங்க. வாழ்க வளமுடன். இப்படி யோகங்களை வச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பொறுமையா பார்த்தோம்னா யோகத்துக்கு எப்படி பலன், ஏன்னா யாருக்காவது சந்திர அதியோகம் இருக்கும், அங்க வந்து பலனே இருக்காது. சார் நீங்க ஒரு ஜாதகம் போட்டீங்க, அதுல வந்து சந்திர அதியோகம், அவர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருந்தாரு, இவருக்கும் சந்திர அதியோகம் இருக்கு சார், ஆனா தினக்கூலிக்கு போறாரு, 100 நாள் வேலைக்கு போறாருன்ற மாதிரி இருக்கும். காரணம் சந்திரன் இங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து இப்போ ஏதோ ஒரு கிரகத்தை இங்க பாக்குறாரு அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. சந்திரனின் நிலையை பொறுத்து, ஒளி அளவை பொறுத்து மாறும். இப்ப பௌர்ணமியை தாண்டி வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ரிஷபத்துல வந்து சந்திரன் இருக்காரு, ரிஷபத்துல கேது இல்லை என்ற பட்சத்தில் அங்க சந்திரன் இருந்தாலும் தேய்பிரைன்னு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சூரியனுக்கு 8ல வர்றாரு, அது தேய்பிரை தான், ஆனாலும் அது தேய்பிரைன்னு எடுக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த உதாரண ஜாதகத்துல நம்ம இப்ப பில்கேட்ஸ்னு இல்லாம வேற ஒரு ஜாதகம்னு எடுத்துக்குவோம். ராகு கேது இங்க இல்லை, இப்ப சந்திரன் இங்க வர்றாரு, பலன் குறையுமா குறையாதா? இங்கதான் பௌர்ணமி. பௌர்ணமி வந்து மேஷத்தில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி. அஷ்டமி வரைக்கும் இருக்கு ஐயா. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இல்லைங்க, அஷ்டமி வரைக்குமே பவர், அந்த ஒளி வந்து இருக்கதான் செய்யும். சரி, வாழ்க வளமுடன். இருக்கும். சந்திரன் உச்சம் சார். சந்திரன் உச்சம். அப்போ முன்னைய விட இப்ப இன்னும் பலமா இருக்காரு இல்லையா? ஏன்னா அதே இது இங்க இருந்தா பௌர்ணமி, பௌர்ணமிக்கு முன்னாடி கட்டத்துல இருந்தாரு, அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்து இருக்காரு. இங்க என்ன ஒளி அளவு, அதாவது மீனத்துல என்ன ஒளி அளவு இருக்குமோ அதே ஒளி அளவு தான் ரிஷபத்திலையும் இருக்கும், ஆனா உச்சமாக இருக்கிறார். அப்ப அதை விட இவரு, அந்த பில்கேட்ஸை விட இவர் அதிகமா வசதியா இருப்பாரா குறைச்சலா இருப்பாரா? அதிகமாக. அதிகமாக. அந்த சந்திரனை வச்சுக்கிட்டு யோசிச்சது கரெக்ட். சந்திரனை வச்சு இதுல பார்த்தா 6ல மட்டும்தான் கிரகம், 7 8ல இல்லையா சார்? அவ்வளவுதான். அதுதான் எதிர்பார்த்தேன். அப்போ 6 மட்டும்தான், சுக்கிரன் மட்டும்தான் சந்திர அதியோகத்துல வர்றாரு. குருவும் புதனும் செவ்வாயும் சந்திர அதியோகத்தில் வரவில்லை. சந்திரன் பலமா இருக்காரு, அதாவது கொடுக்கிறவரு ஒளி வீசுறவரு பலமா இருக்காரு, ஒளிய வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சுக்கிரன் சனி மட்டும்தான் இருக்காங்க. முக்கியமா பணத்துக்கு காரகன் குருவும் அறிவுக்கு காரகன். ஏன் அவர் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டுல வந்தாரு, கம்ப்யூட்டர் ஃபீல்டுல ஏன் வந்து அவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது அவரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் அறிவு சார்ந்த சாப்ட்வேரு, அந்த மாதிரி புதன் வந்து ப்ரோக்ராமிங் அப்படி வரும். செவ்வாய் வந்து என்ஜினியரிங். ஏன்னா புதன் மட்டும் இருந்தா அது கணக்க கூட, ஆடிட்டிங் கூட குறிக்கும். இங்க செவ்வாய் சேர்றதுனாலதான் என்ஜினியரிங். அப்போ அதிகபட்ச ஒளியை வாங்கினது யாரு? இங்க இருந்து வாங்கியிருந்தா ஒளியை இதுதான் அதிகமா வாங்கும், இது கொஞ்சம் குறைச்சலா வாங்கும், இது இன்னும் கொஞ்சம் குறைச்சலா வாங்கும். அதிகமாக சந்திரனின் ஒளியை வாங்கியது புதனும் செவ்வாயும் தான். செவ்வாய் என்ற என்ஜினியரிங் எந்த ஃபீல்டுலன்னா கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங். அந்த வகையில அவருக்கு அவ்வளவு வருமானம் கிடைத்தது. இனி சந்திர அதியோகம் யார் ஜாதகத்திலேயே இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு யார் ஜாதகத்திலே சந்திர அதியோகம் இருக்கா? சந்திரனுக்கு, அதாவது ராசிக்கு 6, 7, 8 கிரகம் இருக்கா? எனக்கு இருக்கு சார், சூரியன் புதன் இருக்கு சார். எனக்கு ரிஷபராசியா, அதுல இதுல துலாம்ல வந்து சுக்கிரனும் குருவும் இருக்காரு. சரி, அந்த சுக்கிர தசை வந்துச்சா?
வரலையா, வரல, ஒண்ணும் வரல. இல்ல, ஏன்னா குரு தசை வந்து போயிடுச்சு. குருதசை, அதாவது சுக்கிரனும் குருவும் அதியோகத்துல இருந்தாங்களா? ஆமா ஐயா, குருதசை எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. வாழ்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கிரகம் சந்திர அதியோகத்துல இருந்தது? சூரியன் புதன் சார். சூரியன் புதன். புதன் தசை வந்து போயிடுச்சா? இப்ப சூரிய தசை சார். சூரியன் புதன் தான் வந்துட்டு போயிடுச்சு. புதன் தசை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்க. சூரியன் வந்து ஓரளவுக்கு இருப்பார், ஏன்னா அவரே ஒளி, அது இல்லாம அவரு அரை சுபர் தான். நம்ம அரை பவர்னு எடுக்க வேண்டாம், சூரியன் அரை சுபர் தான். அதனால சந்திர அதியோகம் அவருக்கு சுமாராதான் வேலை செய்யும். சந்திர அதியோகம் சுமாரா வேலை செய்யும். அதாவது புதன் வந்து நல்லா இருந்திருக்கும். இது கண்டிஷன், இந்த ஸ்டார் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி சந்திரன் வந்து இப்போ நீங்க சூரியனுக்கு 6, 7, 8ங்கிறப்போ ஏறத்தாழ பௌர்ணமி பக்கமா தான் இருந்திருப்பார். இப்ப புதன் திசை உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும், ஏன்னா சந்திரன் பலமா இருந்திருப்பார். பலமாகனா ஒளி சூரியன்ல இருந்து குறைஞ்சபட்சம் 6, 7, 8, 3க்குள்ள, ஏன்னா சூரியன் அதியோகத்துல இருக்காருன்னா சந்திரன் சூரியன்ல இருந்து 6, 7, 8க்குள்ளதான் இருக்க முடியும். அப்போ ஒளி நிறைந்த சந்திரன் தான், ஒளி மிகுந்த சந்திரன். இப்ப புதன் தசை நன்றாக இருந்திருக்கும். அந்த தசை இன்னும் நல்லா இருக்கணும்னா, இப்ப இவருக்கு பார்த்தோம், இவருக்கு பாருங்க எல்லா கிரகமும் அதியோகத்துல இருக்கு. அப்ப எந்த தசை வந்திருந்தாலும் அவருக்கு, இதுல பாருங்க குரு தசை வந்தாலும், புதன் தசை வந்தாலும், செவ்வாய் தசை வந்தாலும், எந்த தசை வந்தாலும் அதியோக தசை. அதனால தொடர்ந்து ஒருவருக்கு தொடர்ந்து யோகம் இருக்குமா, யோக தசைகள்னா இதுதான். தொடர்ந்து யோக தசைகள், ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா தசை தான் முக்கியம். நம்ம யோகம் மட்டும் நினைச்சுக்குவோம். இப்ப நான் லிஸ்ட் போட்டு நிறைய யோகத்தை மட்டும் கூட நடத்திட்டு போயிடலாம், ஆனா அந்த தசைகள் தான் முக்கியம், கான்செப்ட் முக்கியம். 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி, இது எல்லாமே நல்லா இருந்தாதான் அந்த யோகம் வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஒரு வீட்டுல மெஷின் மோட்டார் எல்லாம் நல்லா ஓடணும், பல்பு நல்லா எரியணும், ஃபேன் நல்லா ஓடணும் அப்படின்னா கரண்ட்டு கரெக்டான வோல்டேஜ்ல வரணும். வீட்டுக்கு எடுத்துட்டு வர ஒயர் நல்ல குவாலிட்டி ஒயரா போட்டிருக்கணும், சுவிட்ச் எல்லாம் நல்லா இருக்கணும். இவ்வளோ இருக்கு. கரண்ட் இருந்தா மட்டும் பத்தாது, பல்பு சரியில்லைனாலும் டக்கு டக்குன்னு பீஸ் போயிடும். ஸோ இவ்வளவும் நல்லா இருந்தாதான் வீட்டுல வெளிச்சம் மற்ற காத்து வர்றது எல்லாம் நல்லா இருக்கும். இதே மாதிரிதான் யோகங்களும். யோகங்களை கொடுக்கறதும் நல்லா இருக்கணும், வாங்கிக்கிறது நல்லா இருக்கணும், சப்போர்ட் பண்றதும் நல்லா இருக்க வேண்டும். ஐயா எனக்கு 7ல, ஐயா எனக்கு 7ல கேது. ஐயா சந்திரனுக்கு 7 கேது. கேதுக்கு அதியோகம் அவ்வளவா வேலை செய்யாது, ஆனாலும் நல்லா இருக்கும். கேது வந்து இப்ப சொல்றேன், கேதுவை சுபர்ல சேர்த்திக்குங்க. இருந்தாலும் சந்திரனுக்கு 7ல கேதுன்னா சந்திரனோட ராகு இருக்காருன்னு அர்த்தமாயிடும், அப்படிதானே? சந்திரனுக்கு 7ல் கேது அப்படின்னா சந்திரனுடன் ராகு இருக்காரு. அப்போ சந்திரன் பலம் இழக்கிற கண்டிஷன்ல இருப்பார், சந்திரன் பலம் இழக்கிற கண்டிஷன்ல இருப்பார். எவ்வளவு நெருங்கி இருக்குன்னு பார்க்கணும். கிரகணமா இருக்கா அப்படின்னா 12 பாகை அல்லது 13 பாகைக்குள்ள இருந்தால் ஓரளவு கிரகண தோஷம் உண்டு. ஆனா முழுமையான கிரகண தோஷம் இருக்கான்னா அன்றைக்கு நம்ம பகுதியில கிரகணம் நடந்திருக்கணும். அமெரிக்கால கிரகணமா இருக்கும், அப்ப இங்க கிரகணமா அப்படின்னா இல்ல, தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இருந்தாலும் சந்திரன் பலம் இழப்பார், அத கவனிச்சுக்கணும். சந்திரனோட ராகு, சொல்லுங்க மேடம். 8ல இருந்தா 8ல கேது, சந்திரனுக்கு 8ல கேது இருக்கலாம். இல்ல, அது ஏற்கனவே மறைவு ஸ்தானம், அதுல ஒரு அசுபர் இருக்காரு, அப்ப அவரோட பலம் எழுந்துருவாரா? யாரு பலம் இழப்பாரான்னு கேக்குறீங்க? கேது.
கேது வந்து அசுபர் லிஸ்ட்ல சேர்த்த வேண்டாம். இன்று முதல் கேதுவை மாத்திக்கங்க. நம்ம மாணவர்கள் கேதுவை அசுபர்னு எடுக்கவே வேண்டாம். பலன் பாருங்க, நல்லா இருக்கும். சரி. இப்போ உதாரணத்துக்கு கேதுவோட சனி சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அவங்களுடைய பாவத்தன்மை குறையும். நீங்க ஜாதகங்கள்ல அதை பலன் பார்க்கலாம். கேதுவினுடைய அசுபத்தன்மை குறையும். இத வந்து சொன்ன ஒரு பேர் சொல்லிடலாம், தப்பு இல்லை. ஆதித்ய குருஜி தான் இத சூட்சும வலுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு அவரு வந்து நான் தான் இத நிறைய ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வகுப்புல சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அவர் பேரு சொல்றது ஒரு தர்மம். அதனால கேதுவை வந்து ஆதித்ய குருஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு சுபகிரகம் அப்படின்னு தான் கொண்டு வர்றாரு. முழு சுபர்னு இல்லாம ஓரளவுக்கு ராகு அளவுக்கு பாவி அல்ல அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஓரளவுக்கு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ராகு இருள், அதாவது கும் இருட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகுக்கு 180 டிகிரி, அதாவது ஆப்போசிட்டா இருக்கு கேது. அப்படின்னா அது வந்து இதுவும் இருட்டா இருக்க முடியாது இல்லையா? ராகு இருள் அப்படின்னா கேது இருளாக இருக்க முடியாது. அவரை எப்படி கொண்டு வர்றாருன்னா, வைகரை அப்படின்னு கொண்டு வர்றாரு. அல்லது சாயங்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? சாயுங்காலம், பொழுது சாயும் காலம், சந்தியா காலம். சந்தியா காலம் எப்படி? அது இருளும் அல்ல ஒளியும் அல்ல. நீங்க ஜாதகங்கள்ல ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். சனி கேது, இப்ப சனி ராகு சேர்ந்தா பிரச்சனை. சனி ராகு சேர்ந்தா பிரச்சனை பெரிதாகும். ஆனா சனி கேது சேர்ந்தால், சனி வந்து தன்னுடைய பாவத்தன்மையை குறைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் செவ்வாயும். செவ்வாய் ராகு சேரும் போது கண்டிப்பா ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். ஆனா செவ்வாய் கேது சேரும் பொழுது செவ்வாயினுடைய பாவத்தன்மை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு செவ்வாய் கேது தான் சார். செவ்வாய் கேது. அப்ப செவ்வாயினால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. செவ்வாய் தசை நடந்துருச்சா? இனிமேல் தான் சார். சரி, செவ்வாய் தசை பெரிய பாதிப்பை தராது. வேற எந்த இது இருந்தாலும் பாதிப்பை தராது. வாழ்காலம் தான். ஆனா செவ்வாயும் கேது மட்டும் இருக்கணும். கூட சனியோ வேற ஏதாவது சேர்ந்து இருந்தாலோ அந்த இது இல்லை. செவ்வாய் கேது மட்டும் தான் சார். செவ்வாய் கேது மட்டும். அதே மாதிரி சனி கேது மட்டும் இருந்தால் சனி பாவத்தன்மையை குறைத்து கொள்கிறார். அங்க போய் சனி செவ்வாய் சேர்ந்து அதுக்கப்புறம் கேது சேர்ந்து இருந்ததுன்னா கேது வந்து அங்க ஒண்ணும் செய்ய மாட்டார். சரி நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்றார். இதெல்லாம் பலன் சொல்றதுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஐயா எனக்கு சந்திரன் 10 டிகிரியும் ராகு 14 டிகிரியும் இருக்கு ஐயா. 10, 14, 4 டிகிரி இருக்கு. அப்போ சந்திரன் அவ்வளவா பலம் இருக்காது சந்திரனுக்கு. அதாவது சந்திர அதியோகம் அவ்வளவா வேலை செய்யாது, சுத்தமா இல்லைன்னு அதுக்கு உண்டானது இருக்கும். சந்திர அதியோகம் அவ்வளவாக வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கணும். சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகம் இருக்காங்கயா உங்களுக்கு? இல்லையா, கேது மட்டும்தான் இருக்காரு. சரி. ஐயா லக்னத்துல செவ்வாய் புதன் கேது இருக்காருயா, கூட புதன் இருக்காரு. செவ்வாய் புதன் கேது. புதன் இருக்கலாம். அதாவது அசுபர் ஒருத்தர் மட்டும் இருந்தா அந்த அசுபருடைய பாவத்தன்மையை கேது குறைப்பார். புதன் வந்து சுபகிரகம் தானே. ஆமாய்யா. அசுப கிரகங்கள் ஏதேனும் ஒரே ஒரு அசுப கிரகம், ராகுவோட கேது சேர முடியாது. சனி செவ்வாய் இந்த 2 பேருக்கு தான் இப்போ கேதுவை வச்சு சொல்ல போறோம்.
சனியோட தனியா இருக்கிற சனியோட கேது சேரலாம், அல்லது தனியாக இருக்கிற செவ்வாயுடன் கேது சேரலாம். அது கூட சுபகிரகங்கள் இருக்கலாம், தப்பில்லை. குருவோ புதனோ சேர்ந்து இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க. நன்றி. நான் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ இன்னைக்கு ஒரு யோகத்தை பற்றியும் அது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துருக்கோம். ஐயா, இந்த பலன் புத்திலையும் வேலை செய்யுமா? ஆமாம், புத்தியிலையும் வேலை செய்யும். ஓகே. எந்த புத்தியில வேலை செய்யும்? இப்ப குரு, இப்ப இவருக்கு வந்து குரு புத்தியிலேயே வேலை செய்யும். ஆமா, சனி தசை குரு புத்தி அந்த மாதிரி. செய்யும் செய்யும். புத்திகள்லயும் வேலை செய்யும். இதுல இன்னொரு சூட்சுமம் என்னன்னா, புத்திகள்ல சாதாரணமா பலன் தருவதை விட ஒருத்தருக்கு தசையே வரலன்னு வச்சுங்க, அவங்களுக்கு புத்திகள்ல கொஞ்சம் அதிக பலன் தரும். ஏன்னா என் தசையே வரலப்பா, நான் இப்பவே கொஞ்சம் இந்த சின்ன குழந்தையில விளையாடுறதுக்கு பார்ப்போம். எங்க அம்மா என்ன கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டுருவாங்க, நான் 2 பால் போட்டுட்டு போயிடுறேன்ப்பா. வரிசையா சொல்லியிருப்பாங்க, நீ அடுத்ததும்பாங்க. ஆனா ஒரு பையன் என்ன சொல்லுவான், எங்க வீட்டுல எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் 2 பால் போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த சீனியாரிட்டிய ஓவர் கம் பண்ணுவாங்க இல்லையா விளையாடும் போது. அது மாதிரி இந்த தசாயே வாழ்க்கையில வராது, 110 வயசுக்கு மேல 100 வயசுக்கு மேல தசை வருது அப்படின்ற தசாநாதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து மெயின் பிளேயரா விளையாட முடியல, அதனால எனக்கு முன்னாடியே கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புத்திகள்ல கொஞ்சம் அதிகமா பலன் தருவார்கள். அதையும் பார்த்துக்கணும். கெட்ட புத்தியா இருந்தாலும் சரி, அந்த புத்திநாதர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தசையே எனக்கு வராதுப்பா பரவாயில்ல அப்படின்னா அவங்கதான் கவனமா இருக்கணும். 8ஆம் அதிபதி தசையே எனக்கு வராது, எனக்கு சனி தசையே வராது, எனக்கு செவ்வாய் தசையே வராது, அல்லது ராகு தசையே வராது. அதாவது அவங்க வந்து ஆதிபத்தியம், கெடுதலான ஆதிபத்தியத்தை கையில வச்சிருந்து பாவகிரகமாவும் இருந்து தசையே வரலனாதான் கவனமா இருக்கணும். இதெல்லாம் வந்து தொழில்முறை ஜோதிடத்துலதான் வகுப்புலதான் சொல்லுவோம், தொழில்முறை ஜோதிட வகுப்புல. அதை நான் இங்க சொல்லிட்டேன். ஏன்னா இது புத்தகங்கள்ல பார்க்க முடியாது, நமக்கு புரியுன்றதுல விட்டுருவாங்க. அப்போ தசையே வராத ஒரு பிரச்சனைக்குரிய தசை இருந்ததுன்னா அது புத்திகளில் அதனுடைய பழிவாங்கிறத காட்டிடும். எந்த புத்தியில எந்த தசாநாதனுக்கு அது பகையாக இருக்குமோ, அல்லது எந்த தசாநாதனுக்கு எந்த அந்த கிரகத்திற்கு 6, 8ஆக ராசியில இருக்கோ அந்த தசையில் இது கொஞ்சம் அதிகமா வேலை செய்யும். அப்படி புரிஞ்சுக்கணும். யோகம் வகுப்பாக இருந்தாலும் சரி, இதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். வேற கேள்வி இருக்கா? இப்போ ஷேர் ஆகிருக்கு. இதுல நம்ம முன்னாடி பார்த்ததுல யோகத்தை தரக்கூடிய கிரகங்களை வந்து என்னன்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் ஜாதகத்துல சந்திர அதியோகம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப சந்திர அதியோகத்தை உருவாக்குபவர்கள் முதல்ல பார்த்தோம்னா சந்திரன், அடுத்து குரு இருந்தார் 6ல, லக்னத்துக்கு 2ல குரு இருந்தாரு, சந்திரனுக்கு 6ல இருந்தார். அப்ப இங்க யோக காரகர்கள் அல்லது யோகம் தரும் கிரகங்கள் யார் அப்படின்னா சந்திரன், குரு. சந்திரன் ஒளியை வீசுறாரு, அப்ப அவருக்கு ஒளி அதிகமாக இருந்தால் அந்த சந்திர அதியோகம் அதிக பலனை தரும். இப்ப குரு வந்து நல்லா இருக்கணும் இல்லையா, குரு நட்பு வீட்டுல இருக்கணும். பில்கேட்ஸுக்கு குரு எந்த வீட்டுல இருந்தாரு? சிம்மம் சார்.
சிம்மம் நட்பா இல்லையா? நட்பு சார். நட்பு சார். நட்பு. ஏன்னா அவங்க குரு அணிதான், சூரியன் வந்து குரு அணிதான். அதுவும் அதிநட்பு அப்படிம்பாங்க சூரியனுக்கும் குரு. ஏன்னா சூரியன் வந்து ராஜா, குரு வந்து ராஜாவுக்கு அறிவுரை சொல்றவர் குருநாதர். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் யாருமே இல்லாம அவங்க தனியா பேசிக்குவாங்க இல்லையா? ஆஸ்தான குரு அப்படின்னு வச்சு ராஜகுருன்னு வச்சிருப்பாங்க. இப்ப ராஜாவும் ராஜகுருவும் சில நேரங்கள்ல ராணிக்கு தெரியாம கூட மந்திர ஆலோசனைகள் செய்வாங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதிநட்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப குரு அதிநட்பு வீட்டுல இருக்காரு, அதே நேரத்துல ரெண்டுலயும் இருக்காரு, தனஸ்தானத்திலயும் இருக்காரு. அதாவது நல்ல வீட்டுலதான் இருக்காரு, 8ல் மறைவு. உதாரணத்துக்கு லக்னம் வந்து வேற எங்கேயாவது இருக்குன்னு வச்சுங்க, அப்போ அவ்வளவு சரியா வராது. எந்த மகர லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சந்திரன் மீனத்துல இருக்காரு, மகர லக்னமா இருந்தா குரு வந்து லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிருப்பார். என்னதான் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் அவர் லக்னத்திற்கு மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ பலன் அதிகமா கிடைக்காது. சந்திர அதியோகத்தினால் கிடைக்கின்ற பலன் அதிகம் கிடைக்காது. பாருங்க, யோகம் பார்க்கறது பிரச்சனை இல்ல. இப்ப அந்த யோகம் எவ்வளவு பலன் தரும், எப்பொழுது பலன் தரும், பலன் தருமா தராதா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அடுத்து சுபகிரகம், குரு வந்து ஒரு சுபகிரகம் ஆகிறார். அதனால அதுக்காகவும் பலன் அதிகமாக கிடைக்குது. இவர் சுபராக இருக்காரு. அவயோகராகவும் இருக்கலாம். அவயோகர்னா ரெண்டு வகையில, ஒண்ணு பாவியாக இருக்கலாம், பாவ கிரகமாக இருக்கலாம், அல்லது 8ஆம் அதிபதி அந்த மாதிரி இருக்கலாம். அதுல பலன் மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் கனியும் காலம், யோகத்தின் பலன் எப்ப கிடைக்குங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம்? இப்ப உதாரணத்திற்கு இங்க சொல்லணும் அப்படின்னா, சந்திர தசை, சந்திர அதியோகத்துல சந்திர தசை எடுக்க முடியாது. வேற மாதிரி 2 கிரகங்கள், இப்ப உதாரணத்திற்கு சந்திர மங்கள யோகம்னு வச்சுங்க, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து, அதுக்கு பேரு சந்திர மங்கள யோகம். அப்ப 2 கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தப்படுறாங்க. அப்ப சந்திர தசையிலையும் கிடைக்கும், செவ்வாய் தசையிலையும் கிடைக்கும். இந்த சந்திரனும் செவ்வாயும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் தசையிலும் கிடைக்கும். அதை எந்த கிரகமாவது பார்த்தா அந்த தசையிலும் கிடைக்கலாம். இதெல்லாம் எப்ப அந்த திசையில கிடைக்கும், இந்த திசையிலன்னு சொல்றோம்னா, சந்திர தசையும் வரல, செவ்வாய் தசையும் வராது அப்படிங்கிறப்பதான் அவங்க எந்த வீட்டில் சேர்ந்து இருந்தார்களோ அந்த வீட்டு அதிபதியின் தசையில கிடைக்கும். அது இல்லாம இவங்க 2 பேருக்கே தசை வந்துருச்சு, முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டு அதிபதியின் தசையில எல்லாம் கிடைக்காது. அதாவது முழுசா கிடைக்காது, சும்மா லேசா போனா போதுன்னு கிடைக்கலாம். எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது நம்ம சொல்லிட்டோம். இத அது மட்டும் இல்லாம யோகத்தை தரும் கிரகங்களை யோக காரகர் அப்படின்னு சொல்லிட்டாலும், நம்ம காரக கிரகம், இப்போ குழந்தை புத்திர பாக்கியம் அப்படின்னா 5ஆம் பாவத்தை சொல்றோம். அதே நேரத்துல காரக கிரகம்னு குருவை சொல்றோம். அப்ப ஒரு யோகம் உருவாகுது அப்படின்னா அத தனயோகம்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யோகம் உருவாகுது, நிறைய பேரு கொடுத்துருக்காங்க, பின்னாடி அப்படியே பார்ப்போம், இன்னும் 8 நாள் இருக்கு.
அந்த பேரை வச்சே அது என்ன தரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தனயோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்றாங்கன்னா, அப்ப அந்த யோகத்தினால் தனம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்? அரசு உதவி, அரசாங்கம் வேலை. அது ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா அரசன் ஆகலாம். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு பிரசிடென்ட் ஆகலாம், ஜனாதிபதி வரையிலும் வரலாம். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இருந்து பாரத, அதாவது நாட்டினுடைய பிரசிடென்ட் வரையிலும் வரலாம், பிரதமர் உட்பட. அது எந்த அளவுக்கு அதில் பங்கெடுக்கும் கிரகங்கள் பாவங்கள் எல்லாம் பலமா இருக்கின்றதை பொறுத்தது. அது மட்டும் இல்ல, அந்த யோகம் அவங்க குடும்பத்தை பொறுத்தும் அமையும். அந்த குடும்பத்துல அவரு ராஜா மாதிரி இருப்பாரு, அப்படி எடுத்துக்கணும். இந்திரா காந்தி வீட்டுல பிறந்து ராஜயோகம் இருந்தா அவர் கண்டிப்பா எம்பி ஆவாரு, அமைச்சர் ஆவார்னு அல்லது பிரதமர் ஆவார்னு எடுக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து ராஜயோகம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா வரலாம். இப்போ அரசாங்கம் சார்ந்த பதவிகள், அரசாங்கத்தினுடைய நன்மைகள், கவர்மெண்ட் லோன் கிடைக்கலாம், சில பேருக்கு லோன் தள்ளுபடி கிடைக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம். பொதுவா ராஜயோகம் என்பது ராஜா மாதிரி இருப்பாங்க, ராஜ நன்மை கிடைக்கும் அப்படின்னு எடுக்கணும். அப்போ ஒரு தனயோகம் உருவாகுது அப்படின்னா அதற்கு காரக கிரகம், தனத்திற்கு காரகன் யாரு? குரு நல்லா இருக்கணும். ஒரு தனயோகம் உருவாயிருக்குன்னா குருவும் நல்லா இருக்கணும், தன காரகன் நன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அந்த யோகத்தை உருவாக்குகின்ற அல்லது யோகத்தில் பங்கெடுக்கின்ற கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். குறைஞ்சபட்சம் 2 கிரகம் இணையுது அப்படின்னா அந்த 2 கிரகங்களும் நன்றாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் பார்த்தோம். இப்ப அடிஷனலா என்ன சொல்றோம்? காரக கிரகம் நன்றாக இருக்க வேண்டும். இப்ப ஆயுள் சார்ந்து ஒரு யோகம் வருதுன்னா சனியும் பலமாக இருக்க வேண்டும். தனம் சார்ந்து ஒரு யோகம் வருதுன்னா தனக்காரகன் குரு நன்றாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி காரக கிரகமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு யோகத்தின் பலம், பலன் எப்படி இருக்கும்? ஒரு 10 பேருக்கு ஒரே யோகம் இருக்கு, ஆனா 10 பேருக்கு ஒரே மாதிரி கிடைக்குமா அப்படின்னா இந்த காரகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப தனயோகத்தை உருவாக்குறதுக்கு தனக்காரகன் குரு. ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரு நல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னா ராஜா ராணி தான். ராஜா சூரியன். ஏன்னா பின்னாடி நம்ம ராஜயோகம் எல்லாம் நடத்துறோம்னு வச்சுங்க, அங்க காரக கிரகம் எதுன்னு தெரியணும் இல்லையா? அப்ப ராஜயோகத்துக்கு காரக கிரகங்கள் சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். ராஜயோகம் இருக்கு சார், சூரியன் நீசமா இருக்காரு அல்லது அமாவாசையா இருக்கு, அமாவாசைன்னா சந்திரன் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பலன் குறையும். ராஜயோகம் இருக்கு, ஆனா சூரியனும் சந்திரனும் கெட்டு போயிட்டா ராஜயோகத்தின் பலன் குறையும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சூரியனை வச்சு கொண்டு வந்தோம், சந்திரனை வச்சு கொண்டு வந்தோம். சந்திரனை வச்சு யோகங்கள், சூரியனை சார்ந்த யோகங்கள் கொண்டு வந்தோம். சில யோகங்கள் பாவக ஆதிபத்தியத்துடன் தொடர்புடையது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். பாவகத்தை சார்ந்து யோகம். 8ஆம் பாவகம் எடுத்துக்கலாம் ஐயா.
சொல்லுங்க, 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லுங்க. ஆயுள் ஐயா. ஆயுள் எடுத்துக்கலாம். 9ஆம் பாவத்தை வச்சுக்கங்க, சிறப்பா இருக்கும். 9 10 ஐயா. 9 10 தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மாதிபதி யோகம். அவ்வளவுதான். இது பாவகத்தை சார்ந்து வரக்கூடிய யோகம். அதுல தர்ம கர்மாதிபதி யோகம் தெரியுது. இதுல ராஜயோகங்கள் 10ஆம் பாவகம் ராஜபாவகம் அப்படின்னா 10 தான் உச்சி. அதனால ராஜயோகங்கள் என்பது 10ஆம் பாவகம் சம்பந்தப்படும். லக்ன பாவகம் மற்றும் 5ஆம் பாவகம் சார்ந்து இது அமையும். ராஜயோகத்துல நம்ம கிரகங்களை சொல்லும் பொழுது யார பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சூரியனையும் சந்திரனையும் பார்க்கணும்னு சொன்னோம். அது ராஜ கிரகங்கள். பாவங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் பாவம் 5ஆம் பாவம் நன்றாக இருக்கணும். 10ஆம் பாவகம் பாவம் அப்படின்னு சொல்றோம். 5ஆம் பாவம் திறமையை குறிக்கும், ஜாதகரின் திறமையை குறிக்கும். பெயர் காரணம். இப்போ ஒரு யோகத்துல தனயோகம் அப்படின்னால தனம் கொடுக்கும். அந்த யோகம் தனத்தை கொடுக்கும்னு அர்த்தம். தனத்தை கொடுக்கும். தனம்னு பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா தனத்தை கொடுக்கும்னு நினைச்சிடாதீங்க. தனம் எப்பொழுது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தசை. இது முன்னாடியே சொல்லிட்டோம். தசையில வரலாம். வீடு கொடுத்தவன், செயற்கை பெற்றவர், சாரம் கொடுத்தவர்னு இப்படி வந்துகிட்டே இருக்கலாம். எப்பொழுது பலன் தருவார் அப்படிங்கிறப்ப யோக காரகர்களின் தசை அல்லது இந்த கிரகங்களை பார்த்தவர்கள் அல்லது இந்த சேர்க்கைக்கு வீடு கொடுத்தவர்கள் அவர்களுடைய தசாபுத்தியில நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னன்னா கோச்சாரத்தையும் இங்க கணக்குல கொண்டு வரணும். எப்பொழுது பலன் தரும் அப்படிங்கிறதுல எவ்வளவு பலன் தரும் அப்படிங்கிறது கோச்சாரத்தையும் சேர்த்து பார்க்கணும். இப்ப சனி தசை நடக்குது. சனி தசை அவருக்கு யோக தசையா இருக்கு. அப்ப ஒரு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கோச்சாரத்துல சனி மேஷத்துல வந்தாருன்னா என்ன ஆகும்? அந்த காலங்கள்ல பலன் குறையும். என்னதான் யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த காலத்தில் குறையும். குரு தசை நடக்குது. குரு தசை யோக தசை அப்படின்னு வச்சுட்டாலும் குரு கோச்சாரத்துல எங்க வந்தா பலம் அதிகமாகும், எங்க வந்தா குறையும்? கடகத்துல அதிகமாகுங்களா? ஆமா, கடகம் சிம்மம் சார். கடகத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக இருக்கும். மகரத்தில் வரும்போது குறைஞ்சிரும். ஏன்னா மகரத்துல அவர் நேசம் அடைகிறார். இப்ப குரு தசை நடக்குது. மகரத்துக்கு வரும் பொழுது தசா பலன்கள் குறையும். கோச்சாரம் தான் இல்லை. ஏன்னா கோச்சாரத்தில் தசாநாதன் நீசம் அடைகிறார் அப்படின்னா பலன் குறையும். இது ஒரு தசாபுத்தி பலன். தசாபுத்தி வகுப்புலதான் இது சொல்லணும். இருந்தாலும் இத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு தசையில பலன் அப்படியே தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா தசாநாதன் கோச்சாரத்தில் உச்சம் நீசம் இதெல்லாம் கடந்து வரும் பொழுது அதுக்கு தகுந்தா போல மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். தொடர்புடைய கிரகங்கள் அம்ச சக்கரங்களில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் அமர்வது சிறப்பாகும். அதே கோச்சாரத்துல சொன்னோம். இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா
இப்ப இந்த கிரகங்கள் அம்ச சக்கரம், அம்ச சக்கரம்னு என்ன சார்? நம்ம சாதாரணமா நவாம்சம் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்துல இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அம்சத்துல, அதாவது நவாம்சத்துல அவர் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, நல்ல இடத்துல குரு வீடு, சுக்கிரன் வீடு, மொத்தம் 4 வீடு இருக்கு. சுபர்கள் வீடு அப்படிங்கிற முறையில அங்க இருந்தால் கொஞ்சம் நன்றாக பலன் தருவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அடிஷனலா பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா யோகங்கள் நீங்க இப்ப நெட்ல தட்டிங்கன்னா கிடைச்சிரும். யோகங்கள் இப்ப போய் யோகங்களின் வகைகள், யோகங்களுடைய பலன் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய யோகம் வரும். அந்த யோகத்துக்கு பலனும் வந்துடும். ஆனா ஜாதகத்துல பார்க்கும்போது அது வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அது எப்ப வரும் எப்ப வராது, ஏன் வரும் ஏன் வராதுங்கிறதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இது எங்கேயும் கிடைக்காது, புத்தகங்கள்ல இது கிடைக்காது. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் தயார் பண்ணேன். வாழ்க. இதுதான் நம்ம வகுப்பினுடைய ஒரு சிறப்பு. இதை நான் அப்படியே பிடிஎஃப் மாத்தி உங்களுக்கு கொடுத்துட்றேன், பயன்படுத்திக்கிங்க. நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது மனசுல பதியும். அடுத்து இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அம்சங்கள்னு சொல்லிட்டேன் இல்லையா? நமக்கு சொன்னது நான் நவாம்சம் மட்டும் சொன்னேன். வைசேசிக அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சில இடத்துல வரும். வைசேசிக அப்படின்னு அது வடமொழி சொல். விசேஷ அம்சங்கள்னு பொருள். விசேஷ அம்சங்கள் அப்படின்னா இந்த அம்சங்கள்ல எந்தெந்த அம்சம் எதற்கு பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். திருமணம் சார்ந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டா நவாம்சம். தொழில் சார்ந்த அப்படின்னா அது தச அம்சம். தொழில் சார்ந்து அப்படின்னா தச அம்சம். கல்வி சார்ந்து அப்படின்னா D16. ஏன்னா அதுக்கு மேல அந்த வார்த்தை வடமொழி வார்த்தை சொன்னா குழப்பம், அதனால சொல்றேன். 4வது வர்க்க சக்கரமும் பார்க்கலாம். ஆனா அதிகபட்சம் 16வது பார்ப்பாங்க. 4ன் மடங்கு எப்படி 16 வந்துச்சுங்கிறதுக்கு சொல்றேன். 4 கல்வி. பாருங்க, இங்க வர்க்கத்தை பத்திய வகுப்பா பார்க்கிறோம். இப்ப வர்க்கங்கள் வர்க்கம் 2 கோரா சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தனம் சார்ந்து அப்படின்னா வர்க்க சக்கரத்துல D2 பார்க்கணும், அதுல நல்ல அம்சத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சகோதரத்தை பத்தி பார்க்கும் பொழுது D3, அதுல நல்ல அம்சத்தில் இருக்க வேண்டும். கல்வியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா D4. பொதுவாக D4ங்கிறது சொத்து வாகனத்துக்கு எடுத்துக்கிட்டு 16வது 4ன் மடங்காக வர்றது 16. அதனால கல்விக்கு 16 எடுத்துக்கிறாங்க. குழந்தைக்கு பார்க்கும்போது 5 அல்ல 7 D7 எடுப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா குழந்தைக்கு சாதாரணமா பார்க்கும்போது 5ஆம் பாவகம். ஆனா அம்சத்துல பார்க்கும்போது 7வது அம்சத்தை எடுத்துக்குவாங்க. திருமணத்துக்கு 7 எடுக்கணும், ஆனா நம்ம நவாம்சம் எடுக்கிறோம். தொழிலுக்கு 10 தான், தச அம்சம் தான் எடுப்பாங்க. தாய் தந்தையரை பற்றி அறிவதற்கு துவாதச அம்சம், துவாதச அம்சம், அதாவது 12வது அம்சம் D12 இப்படி எடுக்கிறோம். அப்ப அந்த வர்க்கங்களை தான் விசேஷ வர்க்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அம்சம் அம்சம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரே ராசியில இருக்கிறது எல்லாம் ஒரு அம்சம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அதுக்கு பேர் வைக்கிறாங்க. எப்படி இருந்தால் இப்ப தச வர்க்க முறை அப்படின்னா 10 இதை எடுத்துக்கிறாங்க.
அந்த முறையில ஒரு கிரகம் 2 வர்க்க சக்கரங்களில் சிறப்பா இருந்துச்சுன்னா அத பாரிஜாத அம்சம், பாரிஜாத அம்சம். இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு அது தகவல் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். கேளுங்க ஐயா. சதீஷ்குமார் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இப்ப அந்த அம்ச சக்கரத்துல பார்க்கும் போது அது எப்படி பாக்குறது? அது கிரகத்தை வச்சு பாக்குறதா இல்ல லக்னத்தை வச்சும் பயன்படுத்தலாம் ஐயா? அந்த நவாம்சம் தசாம்சத்துல தசாம்சத்துல இப்ப நவாம்சத்தில் லக்னம் வந்து திருமணம் என்ற அதாவது ராசி கட்டத்தில் லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும். ராசி கட்டத்தில் லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும். நவாம்சம் திருமணத்துக்கு அப்படின்னா திருமணம் என்ற நிகழ்ச்சியை அந்த லக்னம் குறிக்கும். நவாம்ச லக்னம் திருமணம் என்ற நிகழ்ச்சி, அதை ஒரு ஜாதகரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத அந்த லக்னம் குறிக்கும். இப்படி புத்தகத்துல எல்லாம் இருக்காது. என்னுடைய அணுகுமுறை இது. ஏன்னா அது திருமணத்தை குறிக்குதுன்னா அந்த லக்னம் அப்ப திருமணம் எப்படி இருக்கும் என்பதை குறிக்கும். இந்த ஜாதகருடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நவாம்ச லக்னம் குறிக்கும். நம்ம என்ன சொல்லுங்க. இல்ல அதுல நம்மளோட லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி உதாரணத்துக்கு சுக்கிரனோ புதனோ வராங்க. அது அந்த நவாம்சத்துல அந்த கிரகத்தையும் வச்சு பார்க்கணுமா இல்ல அந்த நவாம்ச லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி வச்சு பார்க்கணுமா? அதையும் பார்க்கலாம். நவாம்ச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பார்க்கலாம். ஆனா ராசியில 7ஆம் அதிபதி நவாம்சத்துல சுப வீடுகள்ல இருக்காரான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பார்த்தா போதும். அதுக்கு மேல எல்லாம் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி முடிவுகள், நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் போட்டுதான் விதி கொண்டு வந்திருக்கணும். அதுல அதிகமா ஒன்றும் இல்லை. ஏன்னா சில இடத்துல பொருந்தும், சில இடத்துல பொருந்தாது. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் விதிகள்லாம் நிறைய வரும். விதிகள் விதிவிலக்கு குழப்பம் வரும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா குறிப்பிட்ட உதாரணத்துக்கு சுக்கிரனை மட்டும் எடுத்தா போதும். சுக்கிரன் நவாம்சத்தில் சுகத்துக்கு காரகன் சுக்கிரன், அது ஆண் பெண் யாரா இருந்தாலும் சுக்கிரனையே எடுத்துக்கலாம் திருமணத்திற்கு. கலத்திரக்காரகன் எடுக்கிறது சுக்கிரன் செவ்வாய் அப்படின்னு எடுக்கிறாங்க. இருந்தாலும் சுக்கிரனையே அதிகபட்சம் 2 பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கலாம். சுக்கிரன் நவாம்சத்தில் சுக்கிரன் வீடுகளில் அல்லது குரு வீடுகளில் இந்த 4 வீட்டுல இருக்கலாம். அல்லது ஆட்சி உச்சம் அது மாதிரி இருக்கலாம், நட்பு வீடுகள்ல இருக்கலாம். இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தாலே போதுமான வாழ்க்கை. நன்றி. அதுக்கு மேல எடுத்த குழப்பம். அதுல எப்படின்னா ஒரு 100 மார்க், நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா 100 மார்க் கேள்வியில அது ஒரு 2 மார்க் 3 மார்க்கா இருக்கும். அப்ப நம்ம முன்னாடி இருக்க 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் விட்டுட்டு 2 மார்க் கொஸ்டின்ல போயிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த லக்ன சார்ட் தான், நம்மளுடைய ஜாதக கட்டம் தான் மெயினா பார்க்கணும். ஆமா ஆமா, இதெல்லாம் அடிஷனல் சப்போர்ட், அவ்வளவுதான். அது எப்போ அதை பயன்படுத்தணும்னா ராசி கட்டமே ஒன்றும் அவ்வளவா இல்ல, சரி நவாம்சமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான், கொஞ்சம் சப்போர்ட்டாவது இருக்குமா அப்படின்றதுக்காக தான் அதை பார்த்துக்கலாம். வாழ்க்கை தசவர்க்க முறையில் 3 கிரகங்கள் சிறப்படைவது, அதாவது வர்க்கோத்தமம்னு வச்சுங்களேன். உதாரணத்திற்கு 2 கிரகம் வர்க்கோத்தமமா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு கிரகம் 2 சக்கரங்கள்ல வர்க்கோத்தமம் இருந்தா அதுக்கு பேரு பாரிஜாத அம்சம். இப்போ D4ல D9ல 2லயும் வர்க்கோத்தமமா இருந்துச்சுன்னா அது பாரிஜாதம். உதாரணத்துக்கு 4, 9 மட்டும் இல்ல, எந்த 2ல ஏதாவது 2ல 3 இதுல சிறப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு உத்தம அம்சம். 4 சக்கரங்கள்ல சிறப்பா இருந்துச்சுன்னா கோபுர அம்சம்னு பேரு. ஏன்னா இந்த கோபுர அம்சம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது, கோபுர அம்சம் அப்படிம்பாங்க. 5 இருந்தா சிம்மாசன அம்சம்,
சிம்மாசன அம்சம்னா நமக்கு புரியும். எதுக்கு இதை கொண்டு வந்தேன்னா, ஒரு யோகத்தை சொல்லும் பொழுது அந்த பெயர்ல இருந்தே பலன் சொல்ல முடியும் அப்படின்னு. சிம்மாசனம்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஆசனம், அரசன் மாதிரி என்று பொருள். 6 சக்கரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா பர்வத அம்சம்னு பேரு. பர்வத அம்சம். 7 சக்கரங்கள்ல இருந்துச்சுன்னா, அதாவது சிறப்பா இருந்துச்சுன்னா, அதாவது 7 சக்கரங்கள் சிறப்பு பெற்று இருந்தால் தேவலோக அம்சம்னு பேரு. தேவர்கள் மாதிரி வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 சக்கரங்கள்ல ஒரு கிரகம் அல்லது லக்னம் சிறப்படைஞ்சிருந்தா பிரம்மலோக அம்சம். தேவலோகத்தை விட பிரம்மலோகம் உயர்ந்த நிலை. 9 வர்க்கங்கள்ல சிறப்பா இருந்துச்சுன்னா ஐராவத அம்சம். 10மே இருந்துச்சுன்னா ஸ்ரீதாம்ச அம்சம், ஸ்ரீதாம அம்சம் அல்லது லக்ஷ்மி அம்சம்னு பேர். போதும். இனி அடுத்த வகுப்புல தொடர்வோம். இப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா சந்தேகம் இருந்தா அதை கேட்டுக்குவோம். வாழ்க வளமுடன். கேளுங்கய்யா. ஐயா, தர்ம கர்மாதிபதி யோகத்துல ம் ஒரு கிரகம் பாதகாதிபதியா வந்தாருன்னா அவர் திசையை நடத்தும் போது அது நன்மையா தீமையா ஐயா? அது தனுசு லக்னத்துக்கு 10க்கு அதிபதி புதன், 9க்கு அதிபதி சூரியன் இணைந்து இருக்கிறாங்க. இந்த புதன் தசையை நடத்தும் போது அது நன்மையா தீமையா ஐயா? என்ன லக்னம்? தனுசு லக்னம், 7க்கு அதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதி இணைந்து இருக்கிறாங்க. நேத்திக்கு வகுப்பு வந்தீங்களா? வந்தையா? நேத்திக்கு இதே கேள்வி பதில் முந்தா நாள் இதே பதில் சொன்னா ஞாபகம் இருக்கா? அதான் அது அதாவது நீங்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுல நீங்க சொன்னீங்க. அதான் ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு இல்லைங்க, மரியாதை கொடுக்கறதெல்லாம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, மாமனார் வீட்டுல அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இப்ப அவங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா கார் ஓட்டிட்டு போயிட்டு வந்த உடனே சாவியை மாமனார்ட்ட கொடுத்துடணும். திரும்ப வெளியில போகணும்னா மாமா சாவி கொடுங்கன்னு வாங்கிட்டு தான் போகணும். இப்ப நம்ம கார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுல போவோம், சாவி எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுல கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அது சிறப்பா? சொல்லுங்க. இல்ல, இது யோகம் இல்லையா? 9, 10க்கு அதிபதி இல்ல, அதனால அந்த புதனுக்கான வலிமை அதிகம் இல்ல, அதனால அது எப்படி இருக்கும்? வலிமை அவருக்கு யோகம் இருந்ததுனாலதான் காரு பங்களா எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் அதில் ஒரு குறை. அதாவது பாதகாதிபதி என்பவர் கண்டிப்பாக ஒரு பாதகத்தை செய்வார். பெரிய பாதகமாக இருக்காது, ஒரு சிறிய ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்க. யோகம் இருந்தாலும் அதில் ஒரு பாதகம் இருக்கும். பாதகத்துடன் கூடிய யோகம் தான் இருக்கும். இப்ப நம்ம சந்திர அதியோகம் சொல்லும் போது என்ன சொன்னோம்? பௌர்ணமி சந்திரனா இருந்தா அவருக்கு கொடுக்குற யோகம் ஒரு மாதிரி இருக்கும் சொன்னோமா? அதே அமாவாசை சந்திரன் ஆயிட்டாரு அல்லது வளர்பிறையில ஒரு 3 பிறைக்குள்ள 4 பிறைக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறப்போ, ஒரு சதுர்தசி பஞ்சமி மாதிரி இருந்தாருன்னா ஒளி ரொம்ப கம்மியா இருக்கும். நிலா கீற்று மாதிரி தான் தெரியும். அவரு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்துட போறாரு? பௌர்ணமி இன்னைக்கு நம்ம நிலாச்சோறு சாப்பிடலாம், லைட் எல்லாம் எதுவும் தேவையில்லை இல்லைங்களா? லைட்டே இல்லைன்னா கூட நிலாச்சோறு சாப்பிடலாம் மாடியில உட்காந்து, அல்லது எங்கேயாவது ஒரு நதிக்கரையில நல்ல உண்மையிலேயே மணல் நல்லா இருந்தால் உட்கார்ந்து சாப்பாட்டை எடுத்து வச்சு சாப்பிடலாம். எந்த வெளிச்சமும் தேவையில்லை. ஆனா ஒரு சதுர்தசி திதியில நிலா இருக்கு, இருந்தாலும் அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி லைட் இல்லாம அந்த வெளிச்சத்துல சாப்பிட முடியாது. இன்னொரு கேள்வியா? கேளுங்க. 2 கிரகங்கள் இணைவு அது யோகம் கொடுக்குது. அதுல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிட்டா அந்த யோகம் செயல்படுமா, இல்ல அது யோகம் பலவீனத்தை கொடுத்துருமா? யோகம் குறையும். யோகம் குறையும்.
செவ்வாய் சந்திரன் நினைவு, அது செவ்வாய் வக்கரம்னா அது யோகத்தை குறைக்கும். குறையும். சரி. தடையாகி கிடைக்கும் அல்லது கிடைத்து தடையாகும். அந்த மாதிரி அது எந்த பக்கம் முன்னாடி வக்ரமாகுதா பின்னாடி அதாவது அந்த அடுத்த கிரகத்துக்கு முன்னாடி வக்ரமாகுதா பின்னாடி வக்ரமாகும். சந்திரன் நோக்கி வருதா இல்ல சந்திரனை கடந்து போதான்னு கேக்குறீங்க? ஆமா, சந்திரன் நோக்கி வந்துச்சுன்னா கிடைச்சு போயிடும். சந்திரனை தாண்டி வக்ரமாச்சுன்னா முதல்ல கிடைக்காம போயிட்டு அப்புறம் கிடைக்கும். அது ஒண்ணும் இல்ல, பார்த்த அது புரியுது இல்லையா? புரியுது. போயிட்டு திரும்ப வருது. முடியாதுன்ட்டு போயிட்டு, அதாவது சந்திரனை தாண்டி இருந்துச்சுன்னா வேண்டான்ட்டு போயிட்டு திரும்ப வந்து கொடுக்குது. சரி நீ கேட்ட, முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன், எனக்கு மனசு கேட்கல, இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்கும். வந்து வக்ரமாச்சுன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புடிங்கிட்டு போயிடும். ஏன்னா அது திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நான் ஒன்னு கொடுக்குறேன்ட்டு வரும் பக்கத்துல வந்துட்டு, நீயா, நான் யாரோ கேட்டாங்கன்னு நினைச்சு வந்தேன், நீயா மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன்ட்டு திரும்ப போயிடும். இதே இதுல அது நீச்சமானாலும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா. ஒரு கிரகம் நீச்சம் ஆயிட்டா நீச்சமானா பலன் கம்மியா இருக்கும், இல்லைன்னு எடுக்க முடியாது. பலன் கொஞ்சம் குறையும். ஆனா அளவுகள் மாறும். அளவுகள் 60%. அளவுகள் குறையும். இன்னொன்னு நீசம்னா இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி பலன் கிடைக்கும்னு கூட. ஏன்னா நீசம் என்பது இப்படியும் சில சமயங்களில் பலன் தரும். அதாவது பாதகம் என்பது வேற மாதிரி இருக்கும், நீசம் வந்து சங்கடப்படுற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு தொழில் செய்யறாங்கன்னு வச்சுங்க, இரும்பு ஃபேக்டரி வச்சிருக்காங்க ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்றாரு. 2 பேரும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. என்னப்பா பழைய இரும்பு வியாபாரம் பண்ற அப்படின்னு கேட்போம் இல்லையா? தரம் வித்தியாசம் இருக்கு. ஆமா, லாபம் ஒரே அளவு கூட கிடைக்கலாம். சில நேரங்கள்ல இந்த மாதிரி அவரு லாபம் கம்மியா சம்பாதிச்சாலும் அவர் இரும்பு ஃபேக்டரி வச்சிருக்காருப்பா, இரும்பு கம்பி தயாரிக்கிறாரு, வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துற இரும்பு கம்பி தயாரிக்கிறாரு, இவரு பழைய இரும்பு விற்கிறாருப்பா அப்படிம்பாங்க இல்லையா? அவரோட ஒரு வசதியா கூட இருக்கலாம், இருந்தாலும் பழைய இரும்பு வாங்கி விற்கிறாரு அப்படிம்பாங்க. அந்த நீச கிரகத்திற்கு இப்படி ஒரு இது வரும். நீசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாதாரணமா நீசன்னு சொல்றோம் இல்ல, நீசன்னாவே வேற இதுவா யூஸ் பண்ணுவாங்க நீச்சன்றது. ஆமா, அந்த மாதிரி ஒரு பெயர் கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரலாம். மற்ற அமைப்பையும் பொறுத்து இப்படியும் வரலாம். சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வகுப்பை நிறைவு செய்வோம். வகுப்பு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களுடைய கருத்துக்களை சக்தி ஜோதிடம் வகுப்பு அல்லது இலவல் ஜோதிட வகுப்புல போடலாம், கருத்துக்கள் இருந்தால். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி.